ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஒன் ஆப் வந்து புதுசாக வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே முதன் முறையாக வந்து சென்னையில் வந்து இது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன, ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம லொக்கேஷன் இதில் ஆன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து பஸ்ஸு, ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரே ஆப் வழியாக நம்ம புக் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பஸ்ஸில் வந்து நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோம் அப்படின்னு லொக்கேஷனில் கரெக்டாக ட்ராக் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் போகணும் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு வந்து பஸ் நம்பர், அப்புறம் வந்து டைமிங்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக நமக்கு காமிக்கும். எவ்வளோ ஃபேர் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள், நம்ம 3 பேர் போகிறதா இருந்தால் இப்போ வந்து 75 ருபீஸ் பெர் பர்சன், 25 ருபீஸ். 3 பேர்னால் 75 ருபீஸ் பே பண்ணிட்டு நம்ம வந்து ஜிபே, ஃபோன்பே, அப்புறம் பேடிஎம், கிரெட் இந்த மாதிரி ஆப் வழியாக நம்ம பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரெயினில் வந்து எப்படி ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா நம்ம வந்து நம்ம ஃப்ரம் லொக்கேஷன் டெஸ்டினேஷன் லொக்கேஷன் நம்மளுக்கு வரும். இப்போ நம்ம வந்து ஊரப்பாக்கம் டு சென்னை பீச் போகிறோம். அதுக்கான டிக்கெட் ஃபேர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம பே பண்ணிவிட்டு 10 ருபீஸ் நம்மளுக்கு வந்து வந்திருக்குது. இந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணி நம்ம ஆன்லைனில் ஜிபே, ஃபோன்பே இது வழியாக நம்ம பே பண்ணிட்டு நம்ம வந்து அதை வச்சு நம்மளுக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வந்து மெட்ரோ ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து ஏர்போர்ட் மெட்ரோவிலேருந்து நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ், எந்த ஏரியா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஆஃப் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். நம்ம பார்த்திங்கன்னா எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா எக்மோர் மெட்ரோ நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். நம்ம ஏர்போர்ட் மெட்ரோ டு எக்மோர் மெட்ரோ எவ்வளோ ஃபேர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 ருபீஸ் வருது. உங்களுக்கு வந்து என்ன ப்ளூ லைன், க்ரீன் லைன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸோடு நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஆக்சுவலாக நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட்டோ அதை நம்ம வந்து ஃபோன்பே, ஜிபே வழியாக நம்ம பே பண்ணிட்டு நம்ம அதில் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர் வுட் யூ லைக் டு கோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷன்லேருந்து எந்த லொக்கேஷன் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோவில் போகிறதுக்கு எவ்வளோ, அப்புறம் அங்கேருந்து பஸ்ஸில் போகிறதுக்கு எவ்வளோ எல்லாமே நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஆட்டோவில் போகிறது வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அது வந்து நம்ம ஆட்டோ டிரைவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அக்யூரேட்டாக இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுமான்னு தெரியல. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் நம்பரு, அதோட டிக்கெட் ஃபேரு, நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். பஸ்ஸுக்கு வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஃபோன்பே, ஜிபே வழியாக நம்ம பண்ணிவிட்டு நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பஸ் டிக்கெட் QR கோடு வரும். அது வழியாக வந்து நம்ம என்ன பண்ணலான்னா பஸ்ஸில் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெரிட்டேஜஸ், மியூசியம், பார்க் இதெல்லாம் வந்து நம்ம போகிறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம அந்த ஆப்லேயே இருக்கும். நம்ம அந்த ஆப்பில் வந்து நம்ம எங்கே போகிறோம், எக்ஸாம்பிள் நம்ம வந்து பிர்லா பிளானட்டோரியம் பிளான் பண்ணியிருக்கிறோம். பார்த்திங்கன்னா நம்ம இருக்க ஏரியாவிலேருந்து ஆட்டோவில் வந்து 97 ருபீஸ், அப்புறம் வந்து அந்த பஸ் நம்பர், திரும்ப வாக்கபிள் 577 மீட்டர்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப வந்து ட்ரெயினில் போகிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அந்த ஆப்பில். ஆக்சுவலாக இந்த எந்த லெவலில் ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஆக்சுவலாக இது வந்து ரொம்பவே சுற்றி வர்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஒரு சில இதுக்கு நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடுது. இந்த நியூ கமர்ஸ் சென்னைக்கு வர்றவங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விவேகானந்தர் ஹவுஸ், இப்போ வந்து நம்ம இருக்க ஏரியாவில் வந்து விவேகானந்தர் ஹவுஸ் போகிறதுக்காக நம்ம வந்து பார்க்குறோம். ஆக்சுவலாக ஆட்டோவுக்கு வந்து 97 ருபீஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து KK நகர் வந்து 11 ருபீஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம மெட்ரோ ட்ரெயினில் போகிற மாதிரி காமிக்குது 32. அப்புறம் அங்கேருந்து ஆட்டோ இந்த மாதிரி காமிக்குது. டோட்டலாக வந்து இந்த 43 ருபீஸ் பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் ட்ரெயின் அண்ட் பஸ்ஸஸ். இந்த அமௌண்ட் தான் அதில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஆட்டோவில் போகிற அமௌண்ட்லாம் வந்து இதில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் டு மெரினா பீச் போகிறதுக்காக நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டு நம்மளுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக அந்த பஸ் ஃபேர், அப்புறம் வந்து அந்த ட்ரெயின் ஃபேர் இது வந்து எக்ஸாக்டாக கீழே வந்து நம்மளுக்கு வந்துடும். அந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிட்டு ட்ராவல் பண்ணணும். 21G அந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இந்த ஆப்பில் வந்து காமிக்குது. அதில் வந்து நம்ம
புக் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்மளுக்கு வந்து கியூஆர் கோடு வரும். அங்கே வந்து நம்ம பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் ஆக்டிவேட் கியூஆர் கோட் கொடுத்தோன்னா நம்ம அது வழியாக நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். அந்த பஸ்ஸில் ஏறி அங்கே பஸ் கண்டக்டர்கிட்ட காமிச்சோன்னா நம்ம அதை வச்சு நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பு. என்னென்ன சர்வீசஸ்லாம் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்வீசஸ் இந்த மெனுவில் பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா லைவ் லொக்கேஷனில் வந்து நம்ம லைவாக எங்கெங்கே போகிறோம் வரோம் அந்த டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா டிக்கெட் மெனுவில் பார்த்திங்கன்னா நம்ம புக் பண்ண டிக்கெட்ஸ் எல்லாமே இங்கே வந்து நம்ம பார்த்துக்கலாம். சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த ஆப் வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வர்றவங்களுக்கும் சென்னைக்கு புதுசாக வர்றவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கவர்மெண்ட் வந்து புதுசாக நம்மளுக்காக இதை பண்ணிக்கிறாங்க. நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.